பிரைஸ் தி லார்ட். அருமையான இந்த நேரத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த அதிகாலை வேளையானது ரொம்ப அமைதியாக இருக்கிறது, அமைதியான நேரம். இந்த நேரத்தை நாம் கர்த்தருடைய பாதத்தில் செலவிடுகிறது இன்னும் அது அருமையிலும் அருமை என்று பார்க்கிறோம். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக என்னாகமம் புத்தகம் 32வது அதிகாரம் 17வது வசனம். நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடப்போம். எங்கள் பிள்ளைகள் தேசத்து குடிகளின் நிமித்தம் அரணான பட்டணங்கள்ல குடியிருக்க கேட்டுக்கொள்கிறோம். கீலேயாத் மனுஷர் சொன்னதான வார்த்தை, அதாவது ரூபன் புத்திரர், காத்து புத்திரர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார், இவர்கள் தான் கீலேயாத் தேசம். இந்த மனுஷர் தான் கீலேயாத்தின் மனுஷர்கள். இவர்கள் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார்கள். அது எப்படி என்றால், அந்த காலத்துல யுத்தம் பண்ணி அருவருப்பான ஜாதிகளை துரத்தி அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள வேண்டும். அதற்காக மோசைக்கு முன்பாகவும் யோசுவாவுக்கு முன்பாகவும் யுத்த மனுஷராய் போனவர்கள் இந்த கீலேயாத் மனுஷர் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவர்கள் வந்தபோது இவர்கள் எல்லாரும் போய் மோசே இடத்துல சொல்லுகிறார்கள், இந்த இடம் ஆடு மாடுகளுக்கு ஏற்ற இடம், எங்களுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் இருக்கிறது, ஆகவே உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்ததானால் நீர் இந்த இடத்தை எங்களுக்கு தர வேண்டும். யோர்தானுக்கு அக்கறையில் எங்களை கொண்டு போக கூடாது. நாங்கள் எங்கள் ஆடு மாடுகளோடும் எங்கள் மனைவி மக்களோடும் இந்த இடத்திலே வசிப்போம் என்று கேட்டார்கள். இதை கேட்ட மாத்திரத்துல மோசே கேட்கிறார், உங்கள் சகோதரர் யுத்தத்துக்கு போகும்போது நீங்கள் இங்கே இருப்பீர்களோ என்று கேட்கிறார். இப்ப இவர்களுடைய மிஷன், இவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், வாஞ்சை என்னவென்றால், சகோதரருக்கு தேசத்தை பிடித்து கொடுக்க வேண்டும். எல்லா சகோதரரும் தேசத்தை கட்டிக்கொள்ள வேண்டும், சகோதரருக்கு தேசத்தை சொந்தமாக்க வேண்டும். அதற்காக இவர்களுக்காக அல்ல, தங்கள் சகோதரருக்காக தேசத்திலே யுத்தம் பண்ணுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது மோசே சொல்லுகிறார், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் கொடுத்த தேசத்திலே போய் சேராதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறீர்கள். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத பல காரியங்களை செய்கிறோம். நமக்கு எது வசதியா இருக்கிறதோ அதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இவர்கள் அப்படிதான், ஆடு மாடுகளுக்கு ஏற்ற இடம் என்று அதை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் அதே வேளையில கர்த்தருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் போது கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்று பார்க்கிறோம். அப்படியே இவர்கள் பாருங்க, அவ்விதமாக அதை கேட்டு மோசையோடு இவர்கள் யுத்தத்திற்கு செல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 32ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள்ல, அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராகி கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்தி விடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் யோர்தானை கடந்து போவீர்களானால் அந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்த பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள். அதற்கு பின்பு அந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும் என்று சொல்லுகிறார். அப்படியே இவர்கள் என்ன செய்தார்கள்? யுத்த மனுஷராய் போனார்கள். மனைவி மக்களை அரணிப்பான இடத்திலே யோர்தானுக்கு இக்கரையிலே வைத்தார்கள், ஆடு மாடுகளை வைத்தார்கள். கர்த்தர் அவர்களை பராமரித்தார், பாதுகாத்தார். யுத்தமெல்லாம் முடிந்து யோசுவாவினிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று இவர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் கூட தேவன் இந்த ஆவிக்குரிய அனுபவங்களை அற்புதமாய் நடத்தி வருகிறார் என்று பார்க்கிறோம். சாத்தானோடு யுத்தம் பண்ணி ஒவ்வொரு நாளும் சத்துருவின் கிரியைகளை ஜெயிக்கக்கூடியவர்களாக நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை கர்த்தர் யுத்தத்திற்கும் பழக்குவித்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய வழிகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். பாருங்க, ஸ்தோத்திரம். இப்படியாக
பாருங்க, நாம் நம்முடைய சகோதரர் மேல் கரிசனை உள்ளவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் அதை கேட்டு மகிமையான காரியங்களை செய்வார். யோபு பிரச்சனைகள் ஏராளம் இருந்தது. தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். அப்போது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார் என்று படிக்கிறோம். அவ்விதமாக நாமும் கூட நம்முடைய சகோதரர்களுக்காக அதிகமாய் ஜெபித்து அவர்களுக்கு உதவிகள் பல செய்து, பாருங்க, அவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே அவர்களுக்கு உறுதுணையாய் இருந்து செயல்படுவோமே ஆனால் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராயிருந்து நம்மை பாதுகாத்து மேன்மைப்படுத்துவார் என்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த வார்த்தைகளால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் கண்பாரும் ஆண்டவரே. இஸ்ரவேலரின் கீலேயாத்தியரின் அழைப்பு யுத்த சன்னத்தர். நாங்கள் எங்கள் சகோதரர் தேசத்தை கட்டிக்கொள்ளும்படி அவர்களுக்காக நாங்கள் யுத்தம் பண்ணி சத்துருவை துரத்த வேண்டும். இந்த நாட்களில் மற்றவர்களுக்காக நாங்கள் அதிகமாய் ஜெபிக்க, அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல, காணப்படுகிற போராட்டங்கள் மேல் ஜெயம் பெற கர்த்தர் கிருபை தார். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் இருக்கட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.